சம்சா சமோசா அந்த வழியில் வந்தவன் தான் இந்த சோமோசா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இஃப்தாருக்கு செம்ம ஈஸியானது. ஒரு பவுலில் 1 கப்பு வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு, இது கூடயே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து சேர்த்திக்கிங்க, கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே வைக்கிற ஃபில்லிங்க்கு கொடுக்குற இன்க்ரீடியண்ட்லாம் நம்ம இஷ்டம் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி காலையில் போட்டிருப்பீங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு மாவு மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பரத்தி நடுவில் வந்து ஒரு ஓட்டையை போட்டு சுற்றி இந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்கு பால்லாம் வச்சு விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. சமோசா சீட்டு மடிக்க தெரியாது, செய்ய தெரியாது அவங்களுக்குலாம் வந்து இது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சைடு எல்லாமே வந்து வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இந்த பக்கம் ஒரு மடிப்பு, அவ்வளோதான். சோமோசா ரெடி ஆயிரும். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு? எனக்கு நல்லாயிருக்கு, உங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னு தெரில. இதே மாதிரி நான் எல்லாமே செஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா சூடாக்கிட்டு நம்ம சோமோசா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இப்படியெல்லாம் செய்யலாமான்னு தோணும், ஆனால் இஃப்தார் டைமில் அதெல்லாம் பார்க்க முடியுமாங்க? அதனால் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக வீட்லேயே சோமோசா அது கோதுமை மாவில் வச்சு ஹெல்த்தியாக வந்து ரெடி பண்ணியாச்சு. எண்ணெய் இருக்கிறனால ஹெல்த்தி இல்லை, இருந்தாலும் நோம்பு சமயம் ஹெல்த்தி தான், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா. இது செம சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நோம்பு திறந்துட்டு இந்த 2 சோமோசாவை எடுத்து வச்சுட்டு ஒரு டம்ளர் நல்லா சூடான டீ வச்சு குடிக்கும் பொழுது எப்படி இருக்கும்? அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த காம்போ ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை இந்த காம்போ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு ஹார்ட்டாவது கொடுத்துருங்க ஓகேயா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.